ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சமூகம் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலை தேவன் தந்தக்கான சோதரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். நம்ம ஜெபிப்பா. சோதர ஆண்டவரை மத்திக்கிறோம். நீங்க போதும் ஆண்டவர், இந்த வாழ்க்கையிலையும் எங்களுக்கு நீங்க போதும் ஆண்டவரை. கேட்டுக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, போதிக்கிற என்னையும் ஆசீர்வதிங்க, மரத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். தானியேல் புஸ்தகத்தை நான் பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் விசேஷம். பைபிள்ல நிறைய விசேஷமானவங்க இருக்காங்க. அதுல தானியேலும் ஒருத்தர். ஒரு மனிதன் அந்த ராஜாவே அசைச்சிட்டார். ஒரு தானியேல் பாபிலோன் மாகாணத்தை அசைச்சிட்டாருன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுது. ஏன் இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு? உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கலாம். நம்மளும் ஆண்டவருக்கு மகிமையா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். தானியேல் புத்தகம் முதல் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, முதல் அதிகாரம் 3வது வசனத்தை விதமா சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர்களுடைய ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேரிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். தானியேல் சிறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன். ஆனா அவர் பிரபு குலத்துல இருக்கலாம், இல்லைன்னா துறை மக்கள் இருக்கலாம். ஒரு நல்ல வசதியான குடும்பத்திலிருந்து ஒரு மனிதன் சிறையாக பாபிலோனுக்கு வந்துட்டாரு. இப்ப என்ன செய்யறது? சிறை பிடிச்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும். அவங்க சொல்றாங்க இவங்களுக்கு பாபிலோன் பாஷையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்றாங்க. ஆனா அவர்களுக்கு 6வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இவங்க 3 வருஷம் வளர்க்கவும் அதில் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்ய கட்டளையிட்டாங்க. 3 வருஷம் இவங்களுக்கு ராஜ சாப்பாடு. யார் விடுவா? ஒரு கல்யாண சாப்பாடே விட மாட்டாங்க. இவங்களுக்கு 3 வருஷம் தான் உண்ணும் போஜனத்தையும் 5வது வசனம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், தான் குடிக்கும் திராட்சரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும். 3 வருஷம் ராஜ சாப்பாடு. யார் விடுவா? நல்லா சாப்பிட்டு கொள்ளுகள்னு இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டா ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. சில வேளையில நம்ம சாப்பிடணும், சில வேளையில ஆண்டவர் நம்மளை கட்டுப்படுத்துவாங்க. ஏன்னா அவருடைய நாமம் மகிமைப்படணும். இங்க தானியேல் நல்லா அறிந்திருந்தார். தானியேல் நல்லா அறிந்திருந்தார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு. அப்ப அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் தீர்மானம் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தீர்மானம் ரொம்ப அவசியம். பெரியமானவர்களே, என்ன தீர்மானம்? இந்த ராஜ போஜனத்தில் சாப்பிடுவாங்க. அதுல வைன் இருக்கும், வைன் போதை பொருள் இருக்கும். அதுவும் இவங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது நல்லா சாப்பிட்டா தூக்கம் வரும், அது மூலமா களை வரும்னு நினைக்கிறாங்க. இல்ல, அப்ப இவர் ராஜா சாப்பாடே வேண்டாம்னு சொல்லிட்டாரா? இவர் சொல்றாரு 6வது வசனத்தை, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதான தலைவனிடத்தில் தயவும் இறக்கவும் கிடைக்கும்படி செய்தான். இதுதான் வேணும். ஒரு மனிதன் தீர்மானம் பண்ணி சாப்பாட்டை குறைச்ச உடனே ஆண்டவர் அந்த மனிதனுக்கு என்ன செய்யறார்? பிரதானிகள் தலைவனிடத்தில் தயவும் இறக்கமும் கிடைக்கும்படி செய்தான். அந்த வாழ்க்கையில் நமக்கு இறக்கம் வேணும், தயவு வேணும். நம்ம போற இடத்துல நம்மளை மதிக்கணும், நம்மளுக்கு தயவு வேணும். ஆண்டவர்கிட்ட இருந்து வருது பிரியமானவர்களே. அதுக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும்.
10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். 12ஆம் வசனத்துல, எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். ஒரு 10 days எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, நாங்க மரக்கறிகளை சாப்பிடுறோம், அவங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டோம், அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை நீங்க பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில உலகத்துக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் வேணும். ஆண்டவர் எதிர்பார்க்க காரியம் உலகத்தையே இந்த உலகம் பொல்லாங்குக்கு கிடக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. இது நல்லவங்களை பகைக்கின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. ஏன்னா ஏன் நல்லவங்களை பகைக்க அப்படின்னா, அவங்க மட்டும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, மற்றவங்கள அவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனா இங்க தானியேல் பாருங்க, அவன் தான் சாப்பிடுதானே, நான் ஏன் சாப்பிடாம இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. எல்லாரும் நான் கேட்பாங்க, அவங்களாம் இப்படி இருக்காங்களே, நான் ஏன் இப்படி இருக்கேன். ஆனா இவர் ஒண்ணுமே கேட்கல. இந்த சின்ன வயசுல ஆண்டு என்ன ஞானம் கொடுத்திருக்காரு தானியேலுக்கு. வாலிபர்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு, வாலிபரை கொண்டு வரவும். தானியேல் வாலிபன். இந்த வாலிபர்கள் நீங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த தானியேல் வாலிபமா இருக்கும்போது இவருக்கு ஒரு இது வருது, 3 வருஷம் ராஜா சாப்பாடு சாப்பிடலாம். இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்காரு. ஏற்கனவே ஆண்டவர் இவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. எத்தனை கேட்டு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாங்க, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி சொல்லிடுவாங்க. தானியேல்கிட்ட சொல்லிட்டா அதெல்லாம் தீர்மானமா இருக்கிறார். இந்த சாப்பாடு நான் சாப்பிட்டா நான் ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன், ராஜாவுக்கு முன்பதாக வேலைக்காரனா தான் இருப்பேன். இந்த சாப்பாடை சாப்பிடாம இருக்கனால, ஆண்டவரை மகிமைப்படுத்தினால ராஜா இவரை கனம் பண்றார். பிரியமானவர்களே, உங்களை அதிகாரம் உள்ள கனம் பண்ணணுமா? தானியேல் புத்தகத்தை படிங்க, தீர்மானம் பண்ணுங்க. இந்த உலகத்துல அதிகாரம் உள்ளவங்க உங்களை கனம் பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, இவர் அப்படியே மரக்கறிகளை சாப்பிடுறாரு. நாட்கள் வருது, 3 வருஷம் முடியுது. இவங்களை கொண்டு ராஜாட்ட கொண்டு விடுறாங்க. அப்போ 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தான் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு விசேஷமா இருக்காங்க. ஒரு சாப்பாடு ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துது பாருங்க. சாப்பாட்டுக்காக கெஞ்சுவாங்க, சாப்பாட்டுக்காக கொலைவாங்க, சாப்பாட்டுக்காகவே அலைவாங்க. இந்த சாப்பாடு கிடைச்சா சாப்பிடணும், இல்லைன்னா ஆண்டவருக்கு மகிமையா இருக்கணும். மரக்கறிகளை சாப்பிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்பொழுது இறக்கம் தயவு கிடைக்கும். பிரியமானவர்களே, 10 மடங்கு ஆண்டவர் ஞானம் தருவார். பாபிலோன் தேசத்துல இவங்கள மாதிரி ஞானவான் யாரும் இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆசைப்படுங்க. 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் சொப்பன பார்க்கிறார். ஒரு மனிதன் ஆண்டுக்கு முன்பாக அவர் சொன்னபடி செய்யும் பொழுது எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ராஜா மூலமாய் ராஜா எப்படி கனமற்றான்னு பார்த்தோம் அப்படின்னா, நேபுகாத்நேச்சார் சொப்பனம் பார்க்கிறாரு. இப்பதான் இவர் உயர்த்தி வச்சிருக்காரு. உடனே இவரை கொல்ல பிளான் போட்டாங்க. சொப்பனம் பார்க்காரு, சாஸ்திரத்தை கேட்காரு, அவங்கள சொல்ல முடியல. அப்போ உடனே அவர் சொல்றாரு, ராஜா சொல்றாரு, 13 தானியேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரை கொலை செய்ய தேடினார்கள். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 16 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். இங்கு தானியேலுக்கு ஒரு தைரியத்தை பாருங்க. சரி, எல்லாரும் சாவறாங்க, நம்மளும் சாவறான்னு எல்லாரும் டிசிஷன் எடுப்பாங்க. இங்க கொலை செய்ய வந்தாச்சு, ஆர்டர் இருந்தாச்சு. ஆனாலும் பயப்பட, நம்முடைய வாழ்க்கையில பயப்படக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, தானியேல் பயப்படவே இல்லை. அவர் ஆண்டவரே நம்பிட்டு இருந்தாங்க. நீங்களும் தேவனே இயேசு கிறிஸ்துவை நம்பிட்டு இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் செய்றாங்க, நம்மளும் செய்றாங்க. எல்லாரும் சாப்பிடுதாங்க. உங்களை குறித்து ஒரு தீர்மானம் இருக்கு ஆண்டவர்கிட்ட. என்னை குறித்து ஒரு தீர்மானம் இருக்கு, அதை நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்களும் நானும் செயல்படணும், பயப்படக்கூடாது. தானியேல் பயப்படவே இல்லை. வாலிப பையன், பிரியமானவர்களே, பயப்படவே இல்லை. தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணி தானியேல் ஜெபிக்கிறார். அதே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பின்பு 19ஆம் வசனத்தை, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை உயர்த்துவார். பைபிள் உண்மை, சத்தியம். எங்க ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறார், தானியேல்
உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். தேவன் மனிதனை படைத்ததே மனிதன் நல்லா இருக்கும்படி. இப்ப எப்படியோ போயிட்டு இருக்கிறாங்க, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, அழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பயமே இல்லை ஆண்டவருக்கு. கலிபோர்னியா அழிஞ்சிட்டே இருக்கு, பயமே இல்லை, துணிகரமா இருக்கிறாங்க. துணிகரம் வேண்டாம் நம்மளுக்கு. தானியேல் ராஜாவின் சொப்பனத்தை சொல்றாரு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். சொப்பனம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும் பெரியமானங்களே. சொப்பனத்தின் மூலமா இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் தானியேல் புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. எத்தனை ராஜ்யங்கள் வரும், எத்தனை அழிக்கப்படும், எத்தனை ராஜ்யங்களுக்கு வர தேவராஜ்யம் வரும் அப்படின்ட்டு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில சொப்பனம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க நல்லா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கட்டளையிடுவார். மாம்சமான யாருமே நாவியை ஊற்றுவேன். அதை சொன்ன உடனே அப்பொழுது ராஜாவாக நேபுகாத்நேச்சார் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தும்படி தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் முன்ன ராஜா, அவர் ராஜா இல்ல, சக்கரவர்த்தி, ராஜாக்களுக்கு ராஜா, தானியேல் காலில் விழுந்தார். ஏன்? அவர் கண்ட சொப்பனத்தை தானியேல் சொல்றார். அவை ஒரு விசேஷமானவன், கடவுள் மாதிரி மதிக்கிறாங்க. தூபம் காட்டணும், கடவுளுக்கு தூபம் காட்டுவாங்க. சாம்பிராணி போக தானியேலுக்கு தூபம் காட்டுவோம். தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். தானியேலுக்கு தூபம் காட்டுதாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்பதாக, கொஞ்சம் நாளுக்கு முன்பதாக தானியேல் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டார். 10 மடங்கு சாமர்த்தராக இருந்தார். அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்பதாக அடிமையா வந்தார். என்ன யோசிச்சிருப்பார்? அடிமையா போறமே, ஆண்டவர் பேசுகிற ஒரு மனிதன்ட்ட நம்ம என்ன அடிமையா இருந்தாலும் நம்மகிட்ட ஆண்டவர் பேசுவாங்க. இந்த அடிமை ரொம்ப நாள் கிடையாது. ஏதாவது அடிமைத்தனத்துல இருக்கீங்களா? ஆண்டவர் விடுவிப்பார். அவரால் மட்டும்தான் முடியும். நிறைய பேர் அருவருப்பான காரியத்தில் அடிமையா இருக்கிறாங்க பெரியவங்க. அதை விடுவிக்கிற இயேசு கிறிஸ்து. நீங்கள் இந்த காரியத்தில் அடிமையா இருக்கிறீங்களா? தேவன் விடுவிப்பார். தீர்மானம் பண்ணுங்க. நான் ஜெபிப்பேன், உங்களை மகிமைப்படுத்த. நல்லா நீங்க ஓரளவு நல்லா இருந்தா போதும், ரொம்ப நீங்க சாப்பிடணும் கணக்கு இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு தயவு இறக்கம் கிடைக்கும். ராஜாக்கள் உங்களை கனமனுவார். பிரியமானவர்களே, உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். பைபிள் சொல்றது சத்தியம், உண்மை. கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறார் தானியேல். ராஜாட்ட நேர்ல போனார். எனக்கு கொஞ்சம் தமிழ் தாங்க ஐயா, நான் சொப்பத்தை அர்த்தத்தை சொல்லுவேன். பயப்படும் காரியம் உங்களுக்கு வருதா? பயப்படாதங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு இறங்குவார், இறக்கம் செய்வார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பெரியமானவர்களே, நம்ம இப்ப ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. தானியேல் அடிமையா வந்தார். ஆண்டவரே, அவர் யோசிச்சுட்டு வந்திருப்பார். அடிமையா போறவே அவர் ஜெபித்திருப்பார். வாலிபர், நீ வாழ்க்கை இவ்வளவுதானா? அடிமை அவர்கிட்ட ஆண்டவர் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவர் அதுக்கு பாத்திரவனா இருக்கிறார். கேட்கிற பிள்ளைகள் நீங்க பேசணும், அதுக்கு அவங்க பாத்திரவனா இருக்கட்டும். ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். 3 வருஷம் கழித்து விடுவிக்கப்பட்டார். ராக சாப்பாடு அன்னைக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. சாப்பாடு கிடைச்சா போதும்னு இருக்கிறாங்க. அந்த பழக்கம் வேண்டாம். ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்த எங்க போனாலும் முதல்ல நீங்க தான் இருக்கணும். அதுக்கு பிறகு மற்ற காரியம். 3 வருஷம் ராஜா சாப்பாடு சாப்பிடல. அதுக்கு பிறகு உயர்த்தப்பட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு பயம் வந்தது, மரண பயம், கொலை செய்யப்படுமோன்ற பயம். அதுலயும் அவர் தப்பிக்கப்பட்டு ஆண்டவரே ஐயா உங்களை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஐயா அவர் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி ராஜா அவர் காலில் விழும்படியான ஒரு பெரிய செயலை நீங்க செஞ்சீங்க. கேட்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தின் அதிகாரம் அவங்க காலில் விழணும். ஆண்டவரே, எந்த அதிகாரம் கேட்கிற பிள்ளைகளை பாதிக்க கூடாதபடி நீங்க ஞானத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. ஆண்டவரே, மேன்மைப்படுத்துங்க, தய கட்டளிடுங்க, இறக்கம் கட்டளிடுங்க. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்யுங்க. இப்ப சோர்வு இருந்தா மாற்றுங்க, பாரம் இருந்தா மாற்றுங்க, உயர்த்துங்க. எல்லாவற்றையும்